Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம சுக்குமல்லி காஃபி, மசாலா டீ, தந்தூரி டீ இதெல்லாம் எப்படி செய்யலான்னு பார்த்தோம். அதை விட முக்கியமான விஷயம் எப்படி ஹெல்தி வேல செய்யலான்னு பார்த்தோங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம தேங்காய் பாலில் எப்படி சுவையாக ரொம்ப ஹெல்த்தியாக டீ போடலான்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் பால் ரெசிபிஸ் நிறைய பார்த்துருக்கோம். தேங்காய் பால் சர்பத், அப்புறம் தேங்காய் பாலில் ராயத்தா எப்படி செய்யலாம், இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்த்துருக்கோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் டீ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு இந்த மாதிரி துருவி வச்சுருக்க தேங்காயை மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டேங்க. அதை துருவி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2 ஏலக்காய், கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் தேங்காய் பால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒயிட் கலர் கிளாத்தில், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி கிளாத்தில் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்ட்ரு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு தேங்காய் பால். ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலர் டவலில் இல்லை கிளாத்தில் போட்டுட்டு புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம டீக்கு முக்கியமாக ஃபஸ்ட்டு பால் மட்டும்தாங்க தேவை. ரொம்ப ஜாஸ்தி தண்ணியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து டீ வந்து திக்காக இருக்காது. பாருங்க, தேங்காய் பால் எடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம இதை யூஸ் பண்ணி எப்படி டீ போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சாஸ்பேனில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, புதினா, நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய டீ பவுடர் போட்டுட்டு, நான் வந்து 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை, எனக்கு தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா 2 கப் கிடச்சிச்சுங்க. அதாவது குட்டி டீ கப்பில் 2 கப். நான் வந்து அதுக்கு 4 கப் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்ல டீ கொதிச்சிட்ருக்கு. நம்ம டிகாஷன் நல்லா கொதிக்குது. நல்ல சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஒன்றும் தப்பு இல்லைங்க, இதில் இஞ்சியும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் அது. டிகாஷன் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா 1 கப் காஃபிக்கு நான் 2 கப், அதாவது 4 கப் தண்ணி விட்டுருக்கேன். நான் 8 ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க டிகாஷனை வடிகட்டி எடுத்துக்குவோம். பாருங்கள், வடிகட்டி எடுத்தாச்சு. நம்ம யூஸ்வலாக சேர்க்குற பாலை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு டீ வந்து டீ கலர் வந்துடுங்க. டிகாஷனில் நீங்கள் தேங்காய் பால் கம்மியாக விட்டிங்கனாவே உங்களுக்கு டீ கலர் வந்துடும். பாருங்கள், நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்ட டிகாஷனில் நம்ம தேங்காய் பால் நம்ம டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிட்டோங்க. இப்போ நல்லா ஆற்றிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அரை மூடி தேங்காய் இருந்தால் போதுங்க. 6-7 கப் மேலே தாராளமாக நம்ம டீ ப்ரிப்பேர் பண்ணலாம். அவ்வளோதான், நல்லா ஆற்றி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சுவையான ஹெல்தியான தேங்காய் பால் டீ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காம சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.